வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல், பிணையில் சென்ற சந்தேக நபர் மீண்டும் கைது. கோட்டாவின் முன்னாள் செயலாளருக்கு மீண்டும் விளக்கமறியல். கால்டன் இல்லத்தை நாமலின் பெயருக்கு மாற்றிய மஹிந்த. விரைவில் சீரமைக்கப்படவுள்ள நீர்கொழும்பு சிறைச்சாலையின் சேதமடைந்த சொத்துக்கள். தங்க விலையில் பதிவாகியுள்ள நிலவரம், நகை வாங்க காத்திருப்போருக்கான செய்தி. அரசாங்கத்தின் தீர்மானத்தில் மாற்றம், நம்பிக்கை வெளியிட்டுள்ள சட்டத்தரணிகள் சங்கம். அரச மருத்துவமனையின் இளம்பெண் மர்ம மரணம், எழுந்துள்ள குற்றச்சாட்டு. தொடர்பான விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் 32 பேர் உயிரிழந்த வழக்கில் மேலும் ஒரு சந்தேக நபரின் பெயரை வெளியிட சிஐடி நீதிமன்றத்திடம் அனுமதி கோரியுள்ளது. 11ஆம் திகதி நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட குறித்த நபர் சம்பவத்தின் போது சிறையில் இருந்ததாகவும் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் தலைமறைவாகி இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட அவர் அடையாள அணிவகுப்பிற்காக எதிர்வரும் 21ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதுவரை வழக்கில் 62 சந்தேக நபர்கள் பெயரிடப்பட்டுள்ளதோடு பாதுகாப்பு காரணங்களால் அவர்களின் பெயர்கள் பகிரங்கப்படுத்தவில்லை. கடந்த ஜூலை 5 மற்றும் 6ஆம் திகதிகளில் இடம்பெற்ற மோதலில் 10 சிறை அதிகாரிகள் மற்றும் 22 கைதிகள் உயிரிழந்ததோடு 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டாரவை எதிர்வரும் 25ஆம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர் 12ஆம் திகதி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கடந்த ஜூலை மாதம் 18ஆம் திகதி முதல் 12ஆம் திகதி வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் வழக்கு விசாரணைக்காக மீண்டும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு சொந்தமான கால்டன் இல்லம் தற்போது தனது பெயருக்கு மாற்றப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். வலைதள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்ற காலம் முதல் தனது சொத்து விவரங்களை முறையாக சமர்ப்பித்து வருவதாக கூறியுள்ளார். தனக்கு சொந்தமான பெரும்பாலான காணிகள் பெற்றோர் மற்றும் குடும்பத்தாரிடமிருந்து கிடைத்தவை என்றும் தான் முன்னர் நடத்தி வந்த ஆலோசனை நிறுவனத்தின் வருமானம் மற்றும் வரி விவரங்களையும் சொத்து பிரகடனங்களில் குறிப்பிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தனது மனைவியின் சொத்துக்கள் அவரது குடும்பத்திலிருந்து கிடைத்தவை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்ச கடந்த வாரம் தங்காலையில் உள்ள வீட்டை தனது பெயருக்கு எழுதி வைத்துள்ளதாகவும் நாமல் தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையின் சொத்துக்களை இலங்கை விமானப்படையின் ஆதரவுடன் சிறைச்சாலைகள் திணைக்களம் சீரமைக்க தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கைதிகளிடையே ஏற்பட்ட கலவரத்தின் போது சேதமடைந்த சொத்துக்களே இவ்வாறு சீரமைக்கப்படவுள்ளன. சிறைச்சாலையின் சொத்துக்களுக்கு ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிடும் பணி தற்போது நிறைவடையும் தருவாயில் உள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் மீண்டும் அதிகாரப்பூர்வமாக சிறைச்சாலையாக அறிவிக்கப்பட்டுள்ள முன்னாள் போகம்பரா சிறைச்சாலையில் நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. அடுத்த வார தொடக்கத்திலேயே கைதிகளை இவ்விடத்திற்கு மாற்றும் பணியை திணைக்களம் மேற்கொண்டுள்ள எதிர்பார்ப்பதாக தெரிய வருகின்றது. இலங்கையில் 12ஆம் தேதி தங்கத்தின் விலையில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை என்று அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. 11ஆம் தேதி விற்பனை செய்யப்பட்ட அதே விலையிலேயே 12ஆம் தேதியும் தங்கம் விற்பனை செய்யப்படுகின்றது. தற்போதைய விலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் ஒரு பவுன் 3,80,000 ரூபாய்க்கும், 22 கேரட் தங்கம் ஒரு பவுன் 3,49,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் 47,500 ரூபாயாகவும், 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் 43,700 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகின்றமை தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது தொடர்பான முன்மொழிவு குறித்து ஜனாதிபதியுடன் வெற்றிகரமான கலந்துரையாடல் நடத்தப்பட்டதாகவும் அந்த கலந்துரையாடலுக்கு பிறகு முடிவில் மாற்றம் ஏற்படும் என்று நம்பப்படுவதாகவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது.
சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அமரசூரிய தொடர்புடைய முன்மொழிவு குறித்து ஜனாதிபதியுடன் நடைபெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகங்களிடம் அவர் இந்த தகவலை வெளியிட்டிருந்தார். ரத்னபுரி போதனா மருத்துவமனையில் நிமோனியாவுக்காக சிகிச்சை பெற்று வந்த 21 வயது இளம்பெண் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அவரது தந்தை சுதந்திரமான விசாரணை கோரி சுகாதார அமைச்சிடம் முறைப்பாடு அளித்துள்ளார். 1 மாதத்திற்கு மேலாகியும் அமைச்சு பதிலளிக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஜூலை 3ஆம் தேதி 13வது வார்டில் அனுமதிக்கப்பட்ட இளம்பெண்ணுக்கு கடுமையான நெஞ்சுவலி, வாயில் ரத்தம் வடிதல், வயிற்றுப்போக்கு மற்றும் மூச்சு திணறல் இருந்ததாகவும் சிகிச்சைக்காக பலமுறை கோரியும் உரிய கவனம் செலுத்தப்படவில்லை என்றும் தந்தை தெரிவித்துள்ளார். அவரது ஆக்சிஜன் செறிவு 85% இருந்தபோதும் அவரது சிகிச்சை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. பின்னர் மாரடைப்பு ஏற்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் உயிரிழந்தார். மரணத்திற்கான உடனடி காரணம் நிமோனியா என்று தடயவியல் மருத்துவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து மருத்துவமனை விசாரணை நடத்தி வருவதாக பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல், பிணையில் சென்ற சந்தேக நபர் மீண்டும் கைது. கோட்டாவின் முன்னாள் செயலாளருக்கு மீண்டும் விளக்கமறியல். கால்டன் இல்லத்தை நாமலின் பெயருக்கு மாற்றிய மஹிந்த. விரைவில் சீரமைக்கப்படவுள்ள நீர்கொழும்பு சிறைச்சாலையின் சேதமடைந்த சொத்துக்கள். தங்க விலையில் பதிவாகியுள்ள நிலவரம், நகை வாங்க காத்திருப்போருக்கான செய்தி. அரசாங்கத்தின் தீர்மானத்தில் மாற்றம், நம்பிக்கை வெளியிட்டுள்ள சட்டத்தரணிகள் சங்கம். அரச மருத்துவமனையின் இளம்பெண் மர்ம மரணம், எழுந்துள்ள குற்றச்சாட்டு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ibctam.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட்.